அதுலயும் மண்ணுலையும் இது கிடையாது. சூரியன்ல இருந்து கலர் கலரா இந்த சினிமாவில் லைட்டிங் காட்டுவான அப்படி வெளிச்சம் வந்துகிட்டு இருக்காங்க. வெளிச்சமும் கூட அந்த மாதிரியான கலர் கிடையாது. ஆனா அங்கேருந்து உற்பத்தியாவது பச்சை கலரா இலை, அது ஒரு 10 டன் தேர்ம்பல இருக்குது. இவ்வளவு பச்சை கலர் எங்க இருந்துச்சு? இவ்வளவு வண்ணங்களை எதுக்குள்ள இறச்சி வச்சிருந்துச்சு? இது எல்லாம் அதுக்குள்ள எதுக்குள்ள? இப்ப சொன்னார கடுகுல 10ல் 1 பங்கு அது உள்ளதான். இந்த ஆலமரத்துக்குள்ள அம்புட்டு விதைகளும் இருந்துச்சு. ஒரே தண்ணி. நீங்க மாம்பழம் சாப்பிட்டு இனிக்குதுல, இனிக்குது. எதுல இருந்துச்சு அந்த இனிப்பு? எதுல இருந்துச்சுன்னா அது ஊத்துற தண்ணி இனிப்பா இருந்துச்சா? 2 மூட்டை சீனியை கலந்து ஊத்துனீங்களா? இல்ல, தண்ணி இனிக்கல. அது விதைச்ச அந்த மண்ணை நக்கி பாத்தீங்களா? அது இனிச்சுச்சா? அதுவும் இனிக்கல. அல்லது அந்த மாங்கொட்டையோட சாப்பிட்டு பாத்தீங்களா? அதாச்சும் இனிக்குமா? மாம்பழம் வேண்டாம் இனிக்கும். மாங்கொட்டை இருக்க அது இனிக்காது, துவர்ப்பா இருக்கும். இனிப்பு சம்பந்தமே கிடையாது, அதுவும் இனிக்காது. சூரிய வெளிச்சம் இருக்கு, அது அதாவது இனிக்குமா? நாங்க இனிக்க மாட்டேன், அதுவும் இனிக்காது. எத்தனை டன் கணக்கில் சீனியை கொட்டினா வருமோ அத்தனை டன் கணக்கில் கொட்டி அந்த இனிப்பை கொண்டாந்து போட்டவன் யாரு? அங்கெல்லாம் அவருக்கு தெரியல உனக்கு. இது உள்ள சிப் பண்ணி வச்சவன் யாரு? இவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள இவ்வளவு மறைச்சு வச்சவன் யாரு? இவ்வளவு கமாண்ட், இவ்வளவு உத்தரவும். நீங்க ஆலமரத்துக்கு ஆலம்பழம் ஒரு பழம் இருக்கும், அதுல ஒரு 10,000 விதை இருக்கும். அதுல ஒரு விதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொன்ன கடுகுல 10ல் 1 சைஸ் இருக்கும். அவ்வளவு பெருமான அடையாள ஆலமரங்கிறாங்க. பெருசா அந்த மயிலாப்பூருக்கே நல்லது வந்து செய்யறாங்க. அதுக்கு மூலமா இருந்த ஒரு சின்ன ஒரு வேலை, இன்னொரு வேலை கடுகுல 10ல் 1. அவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான. இதெல்லாம் நம்ம அல்லாரு இதெல்லாம் பார்க்கணும். அல்லாவ இதுக்கு சாத்தியம் எவனோ ஒருத்தன் இருந்து கொண்டு என்னமோ பெரிய டெக்னிக் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு விளங்க வேணாமா? அன்னைக்கு வாழக்கூடிய பூமி, இந்த பூமியுடைய அமைப்பு, பூகோள அமைப்பை சிந்திச்சாலும் ஒருத்தன் நாத்திகனா இருக்க மாட்டாங்க. இந்த பகுத்தறி பேசுறான இவெல்லாம் யாருங்கிறீங்க? இவெல்லாம் யாரு? பெரிய அறிவியல் விஞ்ஞானி இவெல்லாம் யாருங்கிற பெரிய அறிவியல் பகுத்தறிவு கேட்பாரு. அல்லாஹ் பாத்தியா? ஆனா அங்க மேலை நாடுகள்ல எல்லாம் அவன் யாரு? பகுத்தறிவை பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சு உன் கையில தந்தவன், இதை கண்டுபிடிச்சு தந்தவன், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு தந்தவன், சந்திரன்ல போய் கால எடுத்து வச்சவன், அதற்குரிய வாகனங்களை கண்டுபிடிச்சவன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கடவுள் இல்லாம எங்களை பகுத்தறிவை யூஸ் பண்றவருக்கான அவன் என்ன செய்யறான்? கடவுள் இருக்காங்கிறான். பகுத்தறிவை யூஸ் பண்ணாதவருக்கான இவன் எங்க உட்காந்து பாத்தியா? கடவுள் நீ பாத்தியா? அவன் என்ன செய்யறான்? அங்குள்ள அதிசயங்களை பார்க்கிறான். ஆகாயத்தில் ஒருத்தன் போய் பார்த்தா எந்த நாத்திகன் ஆயிரும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் ஆகாய பயணத்தை மேற்கொண்டான்னு சொன்னா, அங்க உள்ள அதிசயங்களை பார்த்தான்னு சொன்னா பிரமிச்சு நிக்கணும். என்ன படைப்பு இது? நம்ம வாழக்கூடிய இந்த பூமி இருக்கங்க, நீங்க நினைக்கிறீங்க இதான் மனுஷன் நினைக்கிறான், தன்னைய பெருசு நினைக்கிறான், தான் வாழக்கூடிய பூமி பெருசுன்னு நினைக்கிறான். உண்மையில பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய படைப்பு இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இவனுக்கு தெரியுது. இப்ப சென்னைன்னு வச்சுக்கிறோங்க உலகத்தை என்ன அளவு வச்சுக்கிறோம்? மொத்த உலகத்தை அந்த சராசரங்களுக்கு எல்லாம் சென்னை அளவுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த சென்னை அளவுல இந்த பில்டிங் எவ்வளவு பெருசா இருக்கும்? சென்னைங்கிற அவ்வளவு பிரம்மாண்டமான அளவுல ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முஸ்லிம் ட்ரஸ்ட் அலுவலகம் எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசுதான் ஒரு கேலக்சிங்கிறது. உதாரணத்துக்கு இந்த கேலக்சிக்குள்ள இந்த லைட்டு, அந்த லைட்டு, இந்த மைக்கு, இதெல்லாம் சூரிய சந்திரன் மாதிரி. இது சூரியன், அது சந்திரன், இது பூமி, இது செவ்வாய், இது சுக்கிரன் சொல்றோம்ல. இந்த ரூமுக்குள்ள இந்த மைக் என்ன? மொத்த சென்னையில இந்த மைக் எவ்வளவு? மொத்த சென்னையில இந்த முஸ்லிம் ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு கேலக்சி உதாரணமா. அதுக்கு உள்ள இந்த பூமியுடைய சைஸ் எவ்வளவு? இவ்வளவு. மொத்த சென்னையில இது எவ்வளவோ அவ்வளவுதான் பூமி. அல்லாஹ்வுடைய அந்த அண்ட சராசரத்துல இந்த பூமியுடைய சைஸ் என்ன? மொத்த சென்னை 30 கிலோமீட்டர் சுற்றுலவா? எத்தனைங்குது? 30 கிலோமீட்டர் சுற்றுலவு கொண்ட இந்த சென்னைக்குள்ள இந்த மைக்கு உருண்டை இருக்க, இதுக்கு என்ன கணக்கு கொடுக்குது? என்ன கணக்கில் எடுத்துக்கிறது? இது கணக்கில் வராது. அவ்வளவு சின்னதுதான் இந்த பூமி. இந்த மாதிரி கேலக்சியாக அடுத்த வீடு இருக்க, அது ஒரு கேலக்சி. இந்த பில்டிங் இருக்க, அது ஒரு கேலக்சி. அதுக்குள்ள சூரியன், அதுக்குள்ள சந்திரன், அதுக்குள்ள தனி பூமி, தனித்தனியா நீங்க ஒண்ணுல இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இது மட்டும் இல்ல உலகம், இது மையமும் கிடையாது. இந்த மொத்த சென்னையில இந்த கட்டிடம் ஒரு கேலக்சி மாதிரி, அடுத்த கட்டிடம் இன்னொரு வீடு இருக்கிற மாதிரி, அந்த வீட்டுல ஒரு லைட் இருக்கும், அந்த வீட்டுல ஒரு டீப் லைட் இருக்கும், அது சூரியன், அங்க ஒரு மெர்க்குரி இருக்கும், அது சந்திரன், அங்க ஒரு நைட் லாம்ப் போட்டிருப்பாங்க, அது பூமி, அங்க எல்லாமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு கேலக்சி. இப்படி பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகளை படைச்சு, பல்லாயிரக்கணக்கான சூரியன்களை படைச்சு, பல்லாயிரக்கணக்கான கோள்களை அதை நோக்கி சுத்த விட்டுருக்கான அந்த அண்ட சராசரத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த பூமி மெட்ராஸோடு ஒப்பிடும் போது எவ்வளவு பெருசா இருக்குதோ இவ்வளவு பெருசு.
இந்த கணக்கை விட சின்னதுதான் அல்லாஹ்வுடைய படைப்புல பூமி. இது எப்போ உனக்கு தெரியும்? ஒரு மேல போகும்போது பிரமிச்சு போய் பார்க்கணும். மேல போய் உட்கார்ந்துகிட்டு போகும் பொழுது சுப்ஹானக மா கலக்த ஹாதா பாத்திலா, அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகளை படைத்திருப்பதிலையும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலையும், லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத், வானங்கள் படைக்கப்பட்டதை பற்றி ஆய்வு பண்ணுவார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ வீணுக்கு படைக்கல, இதை வீணா நீ படைக்கலன்னு சொல்லுவாங்கிறான். அந்த மாதிரியான அதிசயங்களை போய் பார்த்தா பிரமிச்சு நிக்கிறோம். இந்த பூமியை இவ்வளவு சொன்னா நீ நான் எவ்வளவு இதுல மொத்த பூமியே இதுதான். இப்ப நம்மள எங்கிற இதுல 2/3 தண்ணி போயிடுது. வர இந்த பூமியிலையும் கூட 3/2 பக்கம் தண்ணி போயிருது. மனுஷன் வாழ்ற பூமி இல்ல, அதுல ஒரு இவ்வளவுதான் பூமி. இவ்வளவுக்குள்ள நீ வாழ்ற மொத்தம் 600 கோடி மக்களும். இந்த 600 கோடி மக்கள் எவ்வளவுதான்? இவ்வளவுதான். இவ்வளவு இடத்துல 600 கோடி மக்கள், யானை, கழுத, குதிரை, சிங்கம், புலி, வீடு, கட்டணம் எல்லாம் சேர்த்து பார்த்தா நீ என்னத்துல சேர்வை? இதுல அல்லாஹ்வுடைய படைப்புல மெட்ராஸுக்கு ஒப்பிட்டு பார்த்தா கூட நீ ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வுடைய படைப்பு அந்த உலக அல்லாஹ்வுடைய அண்ட சராசரத்தை சென்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தா கூட நீ ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு அற்பமா இவர் உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் இப்படி இடம் போறான், இவ்வளவு பிரம்மாண்டத்தை பண்ணி வச்சிருக்கிறான, இவ்வளவு பிரம்மாண்டமான அதிசயமான ஏற்பாடுகள், ஒவ்வொரு கோள்களும் அப்படி நிக்குது அந்த இடத்துல. நமக்கு ஸ்டாண்டு போட்டு தான் நிக்க, எதுவுமே இது நிக்குமா அந்த இடத்துல? இப்ப எது கேமராக்கு 3 ஸ்டாண்டு வச்சிருக்காரு அவரு, புழுந்துரும். இப்ப ஸ்டாண்ட் இல்லாம நிக்காது, ஊண்டி வைக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்பு எதுக்குமே என்ன இல்ல, ஒண்ணு இப்படிதான். சூரியனா இப்படி நிக்குது, சந்திரனா அது ஒரு பக்கம் நிக்குது. அந்த இடத்துல அங்கிட்டு எந்த பக்கமும் கயிறு கிடையாது, ஆணி கிடையாது, தூணு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க இருக்கிற பூமி என்ன, அதுவும் இப்படிதான் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கு. எப்படி நிக்குது? இதுக்கு ஒரு காந்த சக்தி, அதுக்கு ஒரு காந்த சக்தி, அதுக்கு ஒரு காந்த சக்தி. இது அதை இழுக்குது, அது இதை இழுக்குது. ஆனா இழுத்துக்கிட்டு போயிடாத அளவுக்கு கணக்கு பண்ணி கரெக்டா பேலன்ஸ் பண்ணி, இதற்கு ஒரு சைஸான இழுவை, அதுக்கு ஒரு இழுவை, இதுவும் அதை இழுக்குது, அது இதை இழுக்குது. ஆனா அந்த இழுவையில அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறான். அந்த இழுவையில இது இழுப்பது கொஞ்சம் கூடுனா வருன்னு அதுவே ஓட்டிடும். இப்ப பூமியோட இழுப்பு சக்தி கொஞ்சம் கூடுன்னு வைங்க, சர்ரு சர்ரு சந்திரா சுக்கிர செவ்வாய் பட்டப்பட்ட அடிச்சு பூமி உள்ள போயிடும். பூமியுடைய இழுவை சக்தி கொஞ்சம் கூண்டுச்சு, 5% கூண்டுச்சு வைங்க, பூமி காலி. சந்திரனுடைய இழுவை சக்தி ஒரு 5% அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஒண்ணா போகும். கடல்ல கப்பல் போமா, கப்பலை புருண்டு எடுத்துரும், ஒண்ணா எடுத்துட்டு போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும், இழுத்துட்டு போயிடும். அப்ப அதனுடைய ஈர்ப்பு சக்தியை அதிகமாக்கல. அப்ப காந்தத்துல குடிச்சு இந்த பண்ணி ஒரு ஊசியை வைத்துக் கொண்டு 2 பக்கம் காந்தத்தை வைத்துக் கொண்டு செஞ்சா அதை நடனமாட விடுவோமே, இங்கிட்ட விடாம அங்கிட்ட விடாம அந்த கூத்து. இவனாவது இதோட என்ன செய்யுது? சும்மா நிக்குதா? அது சுத்துது, சிங்குது, ரவுண்ட் அடிக்குது, போய்கிட்டு இருக்குது. சந்திரன் இதை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த கணக்குல அந்த சீரா இழுக்கப்படாமல் இழுத்துறாத வகையில இது போய் சூரியனை சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் சுத்துது, ஒரு கோள் கூட சுத்தாம இல்ல. பதிச்சு வச்ச ஒரு கோள் உலகத்துல கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வர்றோம்? இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமா அல்ல இருக்கான், நிச்சயமா கடவுள் இருக்கிறான். எல்லாம் சிஸ்டமேட்டிக் சொல்லி வச்ச மாதிரி டைம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுது? இன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறைஞ்சு? 5:40 எப்படி உங்களுக்கு தெரியும்? பாத்தீங்களா? இல்ல 5:40 மறையுதுன்னு உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுங்கன்னா எதனால சொல்ல முடிஞ்சு? அதனுடைய ஓட்டம் ஒரே சீரா இருக்கனால சொல்ல முடியுது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும், நாளைக்கு இந்த இடத்துல இருக்கும், நாளை கழிச்சு இந்த இடத்துல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல அது வரும், இத்தனை மணிக்கு மறையும். இப்ப வேண்டியதுல 3000க்கு சொல்ல முடியும். கிபி 3000 ஜனவரி 1ஆம் தேதி எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் மெட்ராஸ்ல கேட்டா நான் இப்ப சொல்ல முடியும், நீங்க சொல்ல முடியும். ஒரு சின்ன கணக்கு போட்டு சொல்லிவிடலாம். 3000 வரைக்கும் வாழணுன்ற அவசியம் கிடையாது. 3000க்கு போகாமலேயே கிபி 5000 என்ன சொல்லலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு டேட்டா கொடுத்து அன்னைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறைஞ்சிருக்கு மதீனாவுல கேட்டா அதை சொல்ல முடியும். இப்படி சிஸ்டமேட்டிக்கா எங்க வச்சிருக்கிறானே அங்க அல்லாஹ் இருக்கான்னு தெரியுதா இல்லையா? இப்படி அள்ளி இறைச்சிருக்கிறான். கணக்கு வழக்கு இல்லாமல் கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கிறது. இந்த சான்றுகளை வைத்து நம்ம நம்பி அல்லாஹ் இருக்காங்கிற உறுதியை முதல் ஏற்படுத்திக்கிறேன். அல்லாஹ் இருக்காங்கிறது இவ்வளவுதான ஆதாரம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு